நாங்கள் இப்போ இவ்வளோ பொருட்களையும் வச்சுக்கொண்டு பருத்திர வடை சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் உள்ளியை அரைச்சி இடித்து வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை, உளுந்து, கட்டத்தூள், உப்பு, கூப்பன்மா, பச்சை தண்ணி. இவ்வளோ பொருளையும் வச்சு இப்போ நாங்கள் குழைக்க ஸ்டார்ட் ஆகுவோம். இப்போ வந்து இது கூப்பன்மா வந்து பச்சைமா அவைக்க ஒன்றும் செய்யலை. அதை வந்து இது கட்டத்தூள் போடுவோம். 1 கிலோ கூப்பன் மாவுக்கு 1/4 கிலோ கட்டத்தூள் போட போகிறோம். போட்டு இப்போ உளுந்து போடுறோம். உளுந்து போட்டு கருவேப்பிலை வட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இப்போ சீரகம் போடுறோம். இது உள்ளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து 1 கிலோ மாவுக்கு நாங்கள் 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்கிறேன். அது மாதிரி உள்ளி 100 கிராம் எடுத்துருக்கிறேன். பெருஞ்சீரகம் 25 கிராம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை 3 நட்டு. இது வந்து கட்டத்தூள் வந்து எங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நாங்கள் போட்டிருக்கிறோம். ஏன்னா சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றபடியாக நாங்கள் குறைச்சி போட்டிருக்கிறோம். நிறைய தேவையான அளவு உப்பு போடுறேன். அதை எங்களோட தேவையை பொறுத்து உப்பு போடலாம். பொருளையும் சேர்த்து இப்போ கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டுட்டோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்கணும். கணக்கை விட்டால் அப்புறம் தண்ணி கூடிடும். அப்புறம் திருப்பி போட்டு குழைச்சி கொண்டிருக்கணும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அளவாக குழைச்சி எடுப்போம். நாங்கள் முழுவதும் தேன் போட்டோன்னு சொன்னால் கடிப்படணும். கரமுண்டு நாங்கள் வடை சுட்டு தண்டைக்கு அந்த உளுந்து கடிப்படும். அப்போ நல்லா இருக்கும். அதுக்காக தான் முழு உளுந்து போட்டோம். நாங்கள் இன்றைக்கி உள்ளுக்கு இதில் வச்சு எடுக்க வேண்டாம். வெளியில் காட்டுறதுக்கு மழை தூரி கொண்டிருக்கும் இன்றைக்கு. அதெல்லாம் நாங்கள் வீடியோவை உள்ளுக்க வச்சு இதில் எடுக்கிறோம். சின்ன சின்ன உருட்டி எடுப்போம். உருட்டி எடுத்து போட்டு அப்படியே தட்டலாம். தட்டி நீ அப்படியே சுட்டு எடுத்தா சரி. கணக்காக உண்டு. இப்போ கணக்காக உருட்டிட்டோம். இப்போ தட்டி எடுக்கிறோம். நாங்கள் இப்போ உருட்டிட்டேன். இப்போ நாங்கள் இப்படி தட்டி எடுத்துக்கொண்டு சுட போவோம். நாங்கள் இப்போ தட்டி எடுத்துட்டோம். இனி இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்படி அடுப்படி போம்பாங்கோ. நாங்கள் இப்போ அடுப்பு மூடிட்டோம். இப்போ நாங்கள் சட்டியை வைப்போம். அடுப்பு மூடிட்டோம். நாங்கள் இப்போ சட்டியை வைப்போம். சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காயட்டும். சட்டி சூடேறிட்டுது. நாங்கள் இப்போ எண்ணெயை விடுவோம். எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் இப்போ போட்டு எடுப்போம். பொரி போட்டு சுட்டு முடிஞ்சது. பொரிச்சு முடிஞ்சது. நாங்கள் இப்போ சட்டி இறக்கி வைப்போம். நாங்கள் இப்போ சுட்டு எடுத்து கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக சுட்டு முடிஞ்சது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்று எடுத்து
நல்ல முழு அண்டை முழுசாக நாங்கள் உளுந்து போட்டோட தான் இந்த கடி போட்டு முறுமுறோட சத்தம் இருக்குது. நல்ல சப்பை நல்ல சோக்காக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.